வணக்கம். இது அக்யூட் டிவி. இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில், ஈரான், குவைத் மின் நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு இந்தியர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் இந்திய வெளியுறவு துறையினரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. போர்க்காலத்தில் எரிபொருள் வழங்கிய உதவிக்கு இலங்கை அரசு இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளது. இரு நாடுகளின் உறவை வலுப்படுத்தும் வகையில் இந்த அறிவிப்பு பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில், உலக அரசியலில் பதற்றத்தை அதிகரிக்கும் வகையில் விரைவில் ஒரு உடன்பாடு எட்டப்படாவிட்டால், ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படாமல் தொடர்ந்தால், இதுவரை தாக்கப்படாத மின் உற்பத்தி நிலையங்கள், எண்ணெய் கிணறுகள் மற்றும் கார்க் தீவு உள்ளிட்ட முக்கிய இடங்களை குறிவைத்து கடுமையான தாக்குதலை நடத்துவோம் என டொனால்ட் டிரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும், லெபனானில் ஈரான் தீவிர ஆக்கிரமிப்பு நடத்தி வருவதாக இஸ்ரேல் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளது. இதனால் அந்த பகுதியில் பாதுகாப்பு நிலைமை குறித்து சர்வதேச கவலை அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில், அமெரிக்கா தனது வான்வழியை பயன்படுத்த ஸ்பெயின் தடை விதித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது பாதுகாப்பு மற்றும் இராணுவ நடவடிக்கைகளுடன் தொடர்புடையதாக பார்க்கப்படுகிறது. நாடு மாவோயிஸ்ட் அச்சுறுத்தலிலிருந்து விடுபட்டுள்ளது, சிவப்பு தீவிரவாதத்தின் தாக்கம் குறைந்துள்ளது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். இது உள்நாட்டு பாதுகாப்பு நிலைமையில் முன்னேற்றமாக கருதப்படுகிறது. பீகார் மாநிலத்தில் பாஜக தலைவர் நிதின் நபின் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதன் அரசியல் விளைவுகள் குறித்து அங்கு பரபரப்பு நிலவுகிறது. ரேஷன் கடைகள் மூலம் மீண்டும் மண்ணெண்ணெய் விநியோகம் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நேற்று முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், நடிகர் விஜய் மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். தமிழகத்தில் வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. புதிதாக விண்ணப்பித்த வாக்காளர்கள் தங்களது வாக்காளர் அடையாள அட்டையை அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலம் எளிதாக பதிவிறக்கம் செய்யலாம் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றும் நோக்கில் பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் 4 சென்னை வர உள்ளார். அன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துவதுடன் மயிலாப்பூரில் பிரமாண்ட சாலை பேரணியும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. திமுகவின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுவிட்டது என உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதற்கு எதிராக திமுக விரைவில் ஆட்சியிலிருந்து விலகும் என நடிகர் விஜய் பதிலடி அளித்துள்ளார். மேலும், இது நாடா அல்லது காடா? தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என விஜய் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் கடுமையாக விமர்சித்துள்ளார். வேட்பாளர் சீட்டுக்காக தமிழக வெற்றி கழகத்தை நாடிய தற்போதைய திமுக அமைச்சர் மனோ தங்கராஜ், அங்கேயும் சீட் வழங்க மறுக்கப்பட்டதால் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பியுள்ளார். கிடைத்த பதவியை துஷ்பிரயோகம் செய்ததன் விளைவுதான் இந்த நிலை என குமரி மாவட்ட மக்கள் அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர். மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு இன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டை உலுக்கிய தூத்துக்குடி தந்தை மகன் காவல் கொலை வழக்கில் தண்டனை தொடர்பான தீர்ப்பு நேற்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தீர்ப்பு ஏப்ரல் 2 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு மீதான பொதுமக்களின் கவனம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஷாலோம் மருத்துவமனை தொடர்பான போலி மருத்துவச் சான்று விவகாரம் தீவிர சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருவட்டார் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தக்கலை துணை காவல் கண்காணிப்பாளர் பார்த்திபன் பின்புற அழுத்தம் தந்ததாக காவல்துறையினர் மத்தியில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளில் ஈடுபட அழுத்தம் தரப்படுவதாக காவல் நிலையத்தினர் மனக்குமுறல் தெரிவிக்கின்றனர். இந்த விவகாரத்தில் மாநில அல்லது மத்திய புலனாய்வு அமைப்புகள் தலையிட்டு விசாரணை நடத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர்.
இந்த நிலை தொடர்ந்தால் சாத்தான்குளம் போன்ற மற்றொரு துயர சம்பவம் நடைபெறுமோ என்ற அச்சமும் பொதுமக்கள் மத்தியில் நிலவுகிறது. மக்கள் இலவச போதையில் மூழ்கியுள்ளனர். அவர்களை மீட்க நான் இரவு பகலாக உழைக்கிறேன். எனக்கு 2 மணி நேரம் மட்டுமே ஓய்வு கிடைக்கிறது என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் தெரிவித்துள்ளார். கேரளாவில் செய்தியாளர் சந்திப்பின் போது, இது சரியில்லை முதலமைச்சரே. அப்படியானால் ஏன் இந்த சந்திப்பை நடத்தினீர்கள் என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் முதலமைச்சருடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. கேரள தேர்தலை முன்னிட்டு மத்திய அரசின் நிதி உதவி தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா, அது எதிர்க்கட்சிகளை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படுகிறதா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. இதனுடன் தொடர்புடைய FCRA மசோதா குறித்து சர்ச்சை நிலவுகிறது. நேமம் பகுதியில் STPI விவகாரத்தில் எந்த வாக்குகளாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என அமைச்சர் வி. சிவன்குட்டி கூறியதை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனம் தெரிவித்துள்ளனர். கேரளாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய சம்பவமாக காதலியை கொலை செய்த கடற்படை அதிகாரி உடலை துண்டுகளாக வெட்டி குளிர்சாதன பெட்டியில் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பெண்கள்தான் மாநிலத்தின் எதிர்காலம். கேரளாவில் ஒரு பெண் முதலமைச்சர் வர வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். ஒரு நிகழ்ச்சியில் நடிகர் ரஜினிகாந்த் புதிய சமையல்காரர் தயாரித்த உணவுகளை அதிகமாக சாப்பிட்டதால் இரத்த அழுத்தம் உயர்ந்ததாகவும் நண்பர் உதவி செய்ததாகவும் பகிர்ந்துள்ளார். இவை இன்றைய முக்கிய செய்திகள். மேலும் புத்தம் பொது செய்திகளுக்கு தொடர்ந்து அக்யூபியுடன் இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.